Hi viewers, this is Deva, your maths tutor. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா 12th and max chapter 2 complex numbers. So அதுல example 2.7 பார்க்கறோம். So exercise 2.7 பார்க்கறதுக்கு முன்னாடி so introduction பார்த்தோம். So இதுல வந்து பார்த்தீங்கன்னா polar form argument பார்க்கறோம். சரிங்களா? So argumentனா வீச்சுன்னு சொல்லுவோம். கோண வீச்சுன்னு சொல்லுவோம். polar formனா துருவ வடிவம்னு சொல்லுவோம். சரிங்களா? polar form or modulus amplitude form சொல்லுவோம். சரிங்களா? so ஒரு two dimension x x y x இருக்கு. so அதுல x and y x o y பிளேன்ல ஒரு பாயிண்ட் இருக்கு. சரிங்களா? so அந்த பாயிண்ட் ஆரிஜின்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதோட டிஸ்டன்ஸ் பார்த்தா r னு சொல்லுவோம். இல்ல மாடுலஸ் ஆஃப் z சொல்லுவோம். இது வந்து பார்த்தா அப்படியே இந்த பாயிண்ட் வந்து x x பக்கத்துல லைன் டிரா பண்றோம். அது e னு வெச்சுங்க. so இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தா x axis, இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தா y axis. so இது angle theta. so அப்ப theta opposite side பக்கத்துல இருக்கிற adjacent side, இது hypotenuse side. theta க்கு எதிருள்ள பக்கம் பக்கத்துல உள்ள பக்கம் அடுத்துள்ள பக்கம் இது கர்ணம். cos theta equal to opposite by hypotenuse side. சரிங்க, எதிர்பக்கம் by கர்ணம் படிச்சுக்கிறோம். sin theta equal to opposite by cos theta equal to adjacent by hypotenuse side. சரிங்களா? sin theta equal to opposite by hypotenuse side. சரிங்களா? அப்ப cos theta equal to x by r னு சொல்லலாம். sin theta equal to y by r னு சொல்லலாம். அப்ப அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். அப்ப x equal to r cos theta, y equal to r sin theta கிராஸ் மல்டிப்ளை ஆயிரும். பட் sin theta by cos theta மட்டும் நான் r sin theta by r cos theta, r cancel, tan theta, sin by cos tan. அப்ப இத சொல்ல y by x னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப theta அப்படியே வச்சு tan ஆன்சர் பண்ணா இன்வெர்ஸ் ஆயிரும். அப்ப theta equal tan inverse of y by x only for first quadrant. சோ இது first quadrant மட்டும் சொல்லிக்கிறோம். சரிங்களா? அப்ப z equal to x plus i into ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். சோ அந்த பாயிண்ட்ல சொல்லணும்னா x y னு சொல்லலாம். அப்ப x ஓட வேல்யூ r cos theta அப்படிங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். y வந்து பார்த்தீங்கன்னா plus i into y வந்து பார்த்தீங்கன்னா r sin theta. r காமனா இருக்கு, r வெளிய எடுத்துறோம். r cos theta plus i sin theta. சோ இத நம்ம போலார் ஃபார்ம்னு சொல்லுவோம். இல்ல அப்படினா r into cis theta. cos theta plus i sin theta ஓட ஷார்ட் ஃபார்ம் தான் cis theta. cis theta. cis theta அப்படினா cos theta plus i sin theta ன்னு அர்த்தம். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பார்த்தா r வந்து பார்த்தா மாடுலஸ் ஆஃப் z ன்னு சொல்லலாம். மாடுலஸ் ஆஃப் z என்ன சொல்லலாம்? root of a square plus y square. சரிங்களா? மேற்பகுதி whole square plus கற்பனைப்பகுதி whole square ன்னு சொல்லுவோம். theta equal to argument of z. அது எப்படி சொல்லலாம்? tan inverse of y by x. or theta equal to amplitude. சரிங்களா? amplitude first three letters a m p of z or tan inverse of y by x. சரிங்களா? சோ நோட்ல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தா சோ argument of z is not unique. சோ argument of z நிறைய இருக்கு, ஒன்னு மட்டும் இல்ல நிறைய இருக்கு. சரிங்களா? any two distinct arguments of z differ from each other by an integral multiple of 2 pi. சரிங்களா? சோ argument of z ரெண்டு இருக்கு, ரெண்டு argument of z இருக்குன்னா ரெண்டுமே என்னது வேற வேறயா இருக்கும். சரிங்களா? சோ அதோட ஆங்கிள் பார்த்தா என்னது multiple of 2 pi இருக்கும். சரிங்களா? சோ அடுத்து the principal value of the argument of z. argument of z ஓட principal value முதன்மை மதிப்பின் பார்த்தீங்கன்னா minus pi less than theta less than equal to pi. அதாவது open and closed interval minus pi, plus pi. திறந்த மற்றும் மூடிய இடைவெளி minus pi, plus pi. or theta belongs to open and closed interval minus pi, plus pi. Is that not equal to 0? so முதன்மை மதிப்பு அப்படின்னா அந்த z க்கு எந்த கோணத்துல இருந்து எந்த கோணம் வரைக்கும் இல்ல எந்த இடைவெளியில இருந்து எந்த இடைவெளி வரைக்கும் என்னது புதிய மதிப்புகள் சரியா கிடைச்ச அதே மதிப்பு கிடைக்காம வேற வேற மதிப்பு கிடைக்குதோ சோ அதுதான் பிரின்சிபல் வேல்யூ சொல்லுவோம். சரிங்களா? அது கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூ பார்த்தா ரிப்பீட் ஆக கூடாது. சோ அதான் பிரின்சிபல் வேல்யூ சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து if z equal 0 then argument is in 10 minutes. z equal 0 அப்படிங்கும்போது argument பார்த்தா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பார்த்தா argument or amplitude of complex numbers. சோ ஒரு குவாட்ரண்ட் வந்து பார்த்தா நம்ம x o y பிளேனை நாலு பார்ட்டா பிரிக்கிறோம். சரிங்களா? முதல் கால்ட்ட பத்தி, இரண்டாம் கால்ட்ட பத்தி, மூன்றாம் கால்ட்ட பத்தி, நான்காம் கால்ட்ட பத்தி. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தா x y ரெண்டுமே பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட்ல x பாயிண்ட்ல நெகட்டிவா இருக்கும், y பாயிண்ட்ல பாசிட்டிவா இருக்கும். நம்ம ஆல்ரெடி கிராஃப்லயே படிச்சுக்கிறோம். தேர்ட் குவாட்ரண்ட்ல x பாயிண்ட் நெகட்டிவ், y பாயிண்ட் ரெண்டுமே நெகட்டிவ். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல x பாயிண்ட்ல பாசிட்டிவா இருக்கும், y பாயிண்ட்ல நெகட்டிவா இருக்கும். அதுல theta equal to alpha, இது theta equal to pi minus alpha. இது ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இங்க ஆல்பானா இங்க மைனஸ் ஆல்பா, இங்க பிளஸ் பைனா மைனஸ் பை, இங்க மைனஸ் ஆல்பானா இங்க பிளஸ் ஆல்பா. சரிங்களா? சோ அப்ப ஆல்பா பாத்தீங்கன்னா இங்க tan inverse of modulus of y by x. சோ அதான் இங்க மாதிரி x y. சோ ரெண்டுமே பாசிட்டிவ்னா theta equal to tan inverse of modulus of y by x.
x நெகட்டிவ் y பாசிட்டிவ்னா theta equal 5 minus tan inverse of modulus of y by x ரெண்டுமே நெகட்டிவ்னா தேர்ட் குவாட்ரண்ட் சரிங்களா தேர்ட் குவாட்ரண்ட் -5 plus alpha alpha is tan inverse of modulus of y by x சரிங்களா so next x positive y negative fourth quadrant theta equal minus alpha that is minus of tan inverse of modulus of y by x சரிங்களா so next Euler's form of the complex numbers அல்லது and exponential form of complex numbers z equal to s plus iy அப்படினா கார்ட்டீசியன் ஃபார்ம் சொல்லுவோம் z equal to r into cos theta plus i sin theta னா போலார் ஃபார்ம் சொல்லுவோம் z equal to r into e power i theta அப்படினா எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் சொல்லுவோம் here e power i theta that is exponential of i theta அப்படினா z equal to cos theta plus i sin theta so அதான் இந்த Euler's form cos theta plus i sin theta தான் சொல்லுவோம் Euler's form னு சொல்லுவோம் சரிங்களா so next note e power i theta னா cos theta plus i sin theta னு சொல்லலாம் modulus of e power i theta னா root of real part whole square plus image part whole square that is cos square theta plus i sin square theta sorry cos square theta plus sin square theta சரிங்களா cos square theta plus sin square theta 1 அப்ப root of 1 is 1 சரிங்களா சார் the e power i theta whole power equal to cos theta minus i sin theta இது எப்படி எல்லாம் e power minus i theta modulus of e power i theta equal to modulus of e power minus i theta equal to modulus of e power i theta whole bar equal to 1 இதெல்லாம் என்னது வேல்யூ 1 சரிங்களா சோ இந்த ரிசல்ட்லாம் மைண்ட்ல வெச்சுங்க சரிங்களா சம்ல அப்ளை பண்ணுவோம் நெக்ஸ்ட் let z equal to r into e power i theta equal to r into cos theta plus i theta r into e power i theta னா r into cos theta plus i theta னு எழுதலாம் z bar னா r into e power minus i theta அது எப்படி எழுதலாம் r into cos theta minus i sin theta இங்க plus i theta இங்க minus i sin theta அவ்வளவுதான் சரிங்களா modulus of z equal to 1 if and only if z bar equal to 1 by z bar equal to 1 by z அப்படினா modulus of z value 1 தான் இருக்கும் இல்ல அப்படினா modulus of z value 1 அப்படினா z bar is equal to 1 by z சரிங்களா so அடுத்து let e power i theta 1 equal to எப்படி எழுதலாம் cos theta 1 plus i sin theta 1 e power i theta 2 னா cos theta 2 plus i sin theta 2 so ரெண்டே மல்டிப்ளை பண்றேன் cos theta 1 plus i sin theta 1 into cos theta 2 plus i sin theta 2 அப்படினா e power i theta 1 into e power i theta 2 னு எழுதலாம் பேஸ் ஈக்குவலா இருக்கு சரிங்களா பவர் ஆட் பண்ணிக்கிறேன் அப்ப e power i into theta 1 plus theta 2 இது எப்படி எழுதலாம் cos of theta 1 plus theta 2 plus i into sin of theta 1 plus theta 2 சரியா அப்ப இப்படி இருந்தா இப்படி எழுதலாம் புரியுதுங்களா so next e power i theta whole power என்ன அப்படினா e power i into tan theta னு சொல்லலாம் சரிங்களா so next z1 equal to r1 into e power i theta 1 z equal to r2 into e power i into theta 2 அப்படினா அப்படி இருக்க ரெண்டு காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம் z1 equal to z2 இது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் ஈக்குவல் அப்படினா r1 equal to r2 னு சொல்லலாம் theta 1 equal to theta 1 equal to theta 2 plus 2n pi னு சொல்லலாம் n வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஜர் சரிங்களா அடுத்து 1 by e power i theta is equal to e power minus i theta 2 so நியூமரேட்டர் பவர்ல பவர்ல சைன் சேஞ்ச் ஆகும் சரிங்களா so next some important follow forms of complex numbers 1 அப்படினா 1 plus 0 னு சொல்லலாம் அதான் cos 0 plus i sin 0 சரிங்களா because cos 0 equal to 1 sin 0 equal to 0 அடுத்து i னா 0 plus i னு சொல்லலாம் cos 90 plus i sin 90 cos 90 is 0 sin 90 is 1 அடுத்து minus i அப்படினா 0 minus i னு சொல்லலாம் அத cos pi by 2 minus i sin pi by 2 னு சொல்லலாம் cos 90 is 0 sin pi by 2 sin 90 1 into minus i சரிங்களா அடுத்து minus 1 னா minus 1 plus 0 into i னு சொல்லலாம் அத cos pi plus i sin pi னு சொல்லலாம் சரிங்களா cos pi value minus 1 sin pi value 0 சரிங்களா so next last one some of the properties of arguments are argument of z1 into z2 argument la z1 z2 multiple இருந்துச்சுனா plus எழுதலாம் argument of z1 plus argument of z2 எழுதலாம் அடுத்து argument of z1 by z2 so division இருந்துச்சுனா subtraction எழுதலாம் argument of z1 minus argument of z2 எழுதலாம் so அடுத்து argument of z power n அப்படினா n into argument of z2 எழுதலாம் புரியுதுங்களா so அப்ப 2.7 ஓட introduction அவ்வளவுதான் so next வீடியோல 2.7 ஓட சம்ஸ்க்கான சொல்யூஷன் பார்க்கலாம் சரிங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்